வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் ரூபாய் 128,45,00,000 மதிப்பீட்டில் அமையவுள்ள 19 புதிய தொழில் பயிற்சி நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக தங்கள் பொறுக்கரங்களால் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் அளப்பரிய பங்காற்றி வரும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இலக்காகிய 2030ஆம் ஆண்டில் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற வளர்ச்சி பாதையில் செல்ல நவீன தொழில்நுட்ப திறன் தேவைகளை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற திறமையான மனித வளத்தை உருவாக்குவதற்காக ரூபாய் 2,877 கோடி செலவில் 71 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொழில்நுட்ப மையங்களாக மேம்படுத்தப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டன. இம்மையங்களில் தொழில் 4.0 தரம் வாய்ந்த ரோபோட்டிக்ஸ், மின்சார வாகனம், அட்வான்ஸ்ட் CNC போன்ற நவீன தொழிற்பிரிவுகளில் மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதன் முத்தாய்ப்பாக தொடங்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே தொழில் 4.0 தொழிற்பிரிவுகளில் பயின்றவர்கள் உட்பட 29 மாணவர்கள் 2024ஆம் ஆண்டில் அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்று நமது மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஆங்கில மொழியில் பேசும் திறன் மற்றும் மென்திறன் வளர்ப்பு பயிற்சியும் தொழில்நுட்ப மையங்கள் வழியாக மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களில் குறுகிய கால பயிற்சிகளும் வழங்கப்பட்டதன் பலனாக மாணவர்களின் திறன் மேம்படுத்தப்பட்டு நடப்பாண்டில் 90%க்கும் அதிகமான மாணவர்கள் பல முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் திறன் பெற்ற தொழிலாளர்களின் தேவையினை கருத்தில் கொண்டு எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையின் அடிப்படையில் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள மாணவர்களும் பயன்பெறும் வகையில் ரூபாய் 128 கோடி செலவில் 3,976 மாணவர்கள் பயிற்சி பெற ஏதுவாக வரலாற்று சாதனைகளின் சிகரமாக ஒரே நாளில் 19 இடங்களில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை துவக்கி வைத்து 90ஆக இருந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கையை 4 ஆண்டுகளில் 132ஆக உயர்த்தியமைக்கும் பெரும்பாக்கம், ஒட்டன்சத்திரம், கடலாடி ஆகிய இடங்களில் ரூபாய் 17.64 கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலைய கட்டிடங்கள் மற்றும் தொழிலாளர் துறையில் சென்னை அண்ணா நகர், திருப்பூர், வால்பாறை ஆகிய இடங்களில் ரூபாய் 27.67 கோடி செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்தமைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இத்துறை சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.